வணக்கம் நண்பர்களே. நாட்டின் 17வது மக்களவைக்கான பொது தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. வருகிற ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நாடு முழுக்க தேர்தல் தொடங்குது. இது 7 கட்டமாக நடக்க போகுது. முதல் கட்ட தேர்தல்லையே நம்ம தமிழ்நாடு உள்ளிட்ட 11 மாநிலங்களுக்கான 11 மாநிலங்களில் இந்த முதல் கட்ட தேர்தலில் நடத்திடுறாங்க. அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்டம். இது தொடர்ந்து 7 கட்டமாக நடக்குது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் வாக்குகள் எண்ணுறாங்க. அதாவது ஏப்ரல் 19 ஆரம்பிக்கிற தேர்தல், அந்த தேர்தல் திருவிழா கிட்டத்தட்ட 2 மாதங்கள் நம்ம காத்திருக்கணும். அதனுடைய ரிசல்ட்டு தெரிஞ்சுக்க ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் தெரிய வருது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலம்தான் இந்த தேர்தல் நடக்கப் போகுது. அந்த ஓட்டிங் மிஷினுக்கு எதிராக தொடரப்பட்ட எந்த வழக்கையும் யாரும் காதில் போட்டுக்கல. மோடி அரசு இந்த வாக்கு எந்திரங்களை வச்சுக்கிட்டு என்னென்ன தகிடு தத்தம் பண்ண போதோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா தேர்தல் ஆணையமே முழுக்க முழுக்க பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதே போல் அதிகாரிகள் பலரும் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்காங்க. தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அமைப்புகள் பெரும்பாலும் பாஜக கட்டுப்பாட்டிலே இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து நீடிக்குது. இந்த நிலையில் இந்த தேர்தல் வருது. பாஜக பதவிக்கு 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. மோடி இந்த 10 ஆண்டுகளில் என்ன சாதனை செஞ்சாருன்னு நம்ம பலமுறை சொல்லிட்டோம். இந்த 10 ஆண்டுகளில் அவர் செய்த சாதனை இந்த நாட்டை ஒன்றுமில்லாத குட்டிச்சுவராக மாற்றினது தான் அவர் செஞ்ச சாதனை. நாட்டினுடைய பொது சொத்துக்களை விற்றாங்க. 40க்கும் மேற்பட்ட அரசு துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்தாங்க. இந்த நாட்டுக்குன்னு இருந்த ஒரே ஒரு விமான நிறுவனம், அந்த நிறுவனத்தையும் திரும்ப தனியாருக்கு தாரை வார்த்தாங்க. பல விமான நிலையங்கள் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கு. ரயில்வே துறை இந்த நாட்டின் மிகப்பெரிய சொத்து. ரயில்வே துறை என்பது இந்த மக்களின் சொத்து. இந்த மக்களின் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய நிறுவனம் அது. அந்த நிறுவனத்தின் ரயில்களை தனியாருக்கு விற்றுருக்காங்க. ஏன் இங்கே இருக்கிற எஸ்ஆர்எம் அந்த குழுமத்துக்கே கூட ஒரு ரயில் சொந்தமாக இருக்குது. இத்தனைக்கும் இந்த ரயில் அவர்கள் உருவாக்கியதல்ல, தனியார் உருவாக்கியதல்ல, அரசு உருவாக்கி சில காலம் அரசு கட்டுப்பாட்டில் ஓடிய அந்த ரயிலை அப்படியே தூக்கி தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய முறைகேடுகள், ஊழல், லஞ்சத்தில் இவங்களை அடிச்சிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு தலைவிரித்து ஆடுது லஞ்சம், ஊழல். குறிப்பாக இதை நான் அப்புறமா பேசுகிறேன். இவங்களுடைய ஊழல் தனியாக பேச வேண்டிய விஷயம். ஸோ சாதனைகள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது மோடி அரசுக்கு. ஆனால் பொய் சொல்வதில் அவர்களுக்கு நிகர் யாருமே இல்லை. அப்படிங்கிறதால எதுவுமே இல்லாமல் எப்படிரா உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுதுன்னு கேட்பாங்கள்ல, அதுபோல் எந்த சாதனையும் செய்யலை, மக்களுக்கு ஒரு நன்மையும் செய்யலை. எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட சாதனைகள் தான். அதாவது மக்களாக ஒரு விஷயம் நல்லது நடந்திருக்கும் மக்களுக்கு, அதில் நாங்கள் தான் செஞ்சேன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க இவங்க. அந்த மாதிரியான ஒரு போக்கு தான் இந்த பாஜக அரசு இந்த 10 ஆண்டுகளில் கடைபிடித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த கொரோனா காலத்தில் இந்த பாஜக அரசு செயல்பட்ட விதமெல்லாம் கொடுமையின் உச்சம். கொரோனா காலத்தை அந்த 3 ஆண்டுகள் ஒரு முறை அப்படியே மனசில் அப்படி நினைவுக்கு கொண்டு பாருங்கள். அதாவது மருந்து கிடைக்காம மக்கள் ஏமாந்து அவதிப்பட்டது ஒரு பக்கம், அத்தியாவசிய உணவின்றி அவதிப்பட்டது ஒரு பக்கம், போக்குவரத்து வசதி இல்லாமல் பல 1000 கிலோமீட்டர்கள் கால் வெடிக்க மக்கள் நடந்து போன அவலங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம்னா இந்த கொரோனாங்கிற நோயை பயன்படுத்தி இவர்கள் அடித்துள்ள கோடிகள் ஊழல் இருக்க, அதெல்லாம் கணக்கில் அடங்காது. அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க. இந்த மோடி அரசு அப்படிங்கிறது நம்ம இந்த தனிப்பட்ட முறையில் நம்ம எந்த ஒரு விமர்சனமோ தாக்குதலை வைக்கலை. இதுவரைக்கும் இந்த 10 ஆண்டுகளில் இந்த ஆட்சி எந்தளவு தோல்வியை சந்தித்திருக்கு, மக்களுக்கு எதிராக என்ன மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம கொடுக்குறோம். எந்த வகையிலும் மக்களுக்கு ஆதரவாக நில்லாத ஒரு அரசு தான் மோடியினுடைய அரசு. சாதாரண மக்கள், ஏழைகள் அல்லது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, அன்னாடங்காட்சிங்கன்னு சொல்கிறோமே, இவங்களுக்கெல்லாம் ஆதரவாக ஒரு நாளும் வாய் திறந்ததே கிடையாது. குறிப்பாக இவங்களை பற்றி பேசுகிறதுன்னா இந்த ஒன்றியத்தின் நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமனுக்கு அப்படி பற்றிக்கிட்டு எரியும். அவங்களுக்கு பிடிக்காத வார்த்தை இதெல்லாம். தமிழர், தமிழ் மொழி
அல்லது மாநில உரிமை இதெல்லாம் பிடிக்காதுன்ற மாதிரியே ஏழை அல்லது அன்னாடங்காட்சி வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்டாலே வந்து அதுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து அப்படி எரியும், பிடிக்காது அவங்களுக்கு. இதெல்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏளனமாக அவ்வளோ மோசமாக வந்து அவங்கள எடுத்தெறிஞ்சு பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அண்மையில் நம்ம மக்கள் கஷ்டப்படுறாங்களே, வெள்ளம் வந்தது, வீடு இழந்தாங்க, அன்னாட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறதுக்காக இந்த திமுக அரசு அந்த மக்களுக்கு செய்த நிதியுதவியை பிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிதியமைச்சர். யாராவது எந்த நாட்டிலாவது இது நடக்குமா? இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இவங்களுக்கு செய்ய மனசு இல்லை. தமிழ் மக்களுக்கு ஒரு ஆபத்துன்னா ஓடோடி வந்து உதவி செய்யணுன்ற நினப்பு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு அரசு இது. அதிலும் நிர்மலா சீதாராமன் இன்னும் ஒரு படி மேலே, மோடியை விட ஒரு 2 படி மேலே போயிட்டு தமிழ் மக்கள் மீது வெறுப்பை கேட்குற ஒரு பெண்மணி. இந்த அம்மா வந்து அரசு நெருக்கடி நேரத்தில் மக்களுக்கு கொடுத்த 1000 ரூபாய், 5000 ரூபாய், 6000 ரூபாய் இந்த மாதிரி உதவித்தொகையை பிச்சைன்னு சொல்லுது. இந்த நெருக்கடி நேரத்தில் திமுக அரசு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் ரொக்கம், அந்த வீட்டு குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை, அதே போல் அந்த வீட்டில் படிக்கிற பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு 1000 ரூபாய், ஆக மொத்தம் 8000 ரூபாய். இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இருக்க இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் 8000 ரூபாய் வந்து அவங்க உதவியாக பெற்றார்கள். அது அவர்களுக்கு அந்த நேரத்தில் அந்த உயிர் போகும் நேரத்தில் வந்த உயிர் தண்ணி கொடுப்பாங்கன்றாங்க, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு மிகுந்த உதவியாக இருந்த ஒரு தொகை அது. அதை இந்த பெண்மணி பிச்சை அப்படின்னு சொல்கிறார். இதைவிட ஒருபடி மேலே அந்த குஷ்புன்ற ஒரு நடிகை, அதையெல்லாம் வந்து பேசினா வந்து காது கொடுத்து கேட்க முடியுது. அந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு ஒரு குணத்தை கொண்ட ஒரு நடிகை. இந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் தாய்மார்களுக்கு இந்த அரசு தருகிற மாதாந்திர உதவித்தொகை, அது உதவித்தொகை இல்லை உரிமை தொகைன்னு இந்த அரசு சொல்லுது. உதவின்னு சொன்னால் கூட சிறுமைப்படுத்திடுவாங்கன்றதுக்காக இந்த அரசு உரிமை தொகை அப்படின்னு சொல்லுது. கலைஞர் உரிமை தொகை, கலைஞர் தான் அந்த பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்தார். இந்த நாட்டிலேயே சொத்துரிமை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சும்மா வாய் சவடாலாக எழுத்தில் இருந்த ஒரு விஷயத்தை நடைமுறை கொண்டு வந்தது யாருன்னா கலைஞர் அவர்கள் தான். அவர் தான் வீட்டில் பையனுக்கு என்ன உரிமையோ, பையனுக்கு என்ன சொத்தில் பங்கு இருக்கோ அதுக்கு இணையாக பெண்களுக்கு இருக்குது. அது என்ன ஓர வஞ்சனை? அதனால் இருபாலருக்கும் சமமான சொத்துரிமை அப்படின்னு கொடுத்தது கலைஞர் தான். அப்படி உரிமை தந்த அந்த கலைஞர் பெயராலேயே இந்த உரிமை தொகையை இப்போதைய அரசு வந்து தருது. ஆனால் இந்த உரிமை தொகையை பிச்சை காசுன்னு சொல்லுது இந்த குஷ்பு. இதையும் வந்து சகிச்சுக்கிட்டு தாங்கிக்கிட்டு அமைதியாக இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். அதுதான் மிகுந்த வேதனையாக இருக்குது. நியாயமாக வந்து இந்நேரம் தமிழ்நாட்டில் இருந்து ஓடி இருக்கணும், அல்லது தமிழ்நாட்டில் கால் வைக்க பயப்பட்டுருக்கணும். அந்தளவுக்கு வந்து தங்கள் எதிர்ப்புணர்வை இந்த மக்கள் காட்டியிருக்கணும். ஒருவேளை அதை தேர்தலில் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னமோ, அது அவங்களுடைய விருப்பம்தான். ஆனால் மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய இந்த 2 பெண்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறதே வந்து நமக்கு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு தான் தோணுது. இந்த மாதிரி தமிழர்கள் விரோதமான அல்லது ஏழை மக்களுக்கு விரோதமான இந்த அரசு எந்த வகையிலும் இந்த சாமானிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடாது. கார்ப்பரேட்டுகள், முதலாளிகள் அல்லது அவரது நண்பர்களாக இருப்பவர்கள் இவங்களுக்கு மட்டுமே உதவணும் அப்படிங்கிறத ஒரே கொள்கையை வச்சுக்கிட்டு இந்த மோடி அரசு இந்த 10 ஆண்டுகளில் செயல்பட்டது. 10 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி என்பவர் கார்ப்பரேட்டுகள் அல்லது பெருமுதலாளிகளின் ஏஜெண்ட்டாக மட்டுமே பணியில் இருந்திருக்கிறார். அது வந்து பல வழிகளிலும் அம்பலமாக இருக்குது. இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை ஒரு பக்கம், இன்னும் பல வகையில், அதாவது இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் விற்றது அப்படின்னு இருக்க, இந்த விற்றதெல்லாம் யாருக்கு விற்றுருக்காருன்னு பாருங்கள். அதே போல் விற்கப்பட்ட தொகை எவ்வளோ கேவலமான ரொம்ப அடிமாட்டு விலைக்கு வந்து இதை தள்ளி விட்டுருப்பாங்க. இந்த நிறுவனங்களை உருவாக்க காங்கிரஸ் அரசும் அல்லது அதற்கு முந்தைய பிரதமர்களும் எந்த அளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவர்கள் எந்த அளவுக்கு தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டிருப்பாங்க. இப்படி உருவாக்கின சொத்துக்களை தான் இவங்க விற்று தின்றாங்க. இப்போது சொல்வதற்கு எந்த சாதனையும் இல்லை. மக்கள்கிட்ட போய் நான் இந்த சாதனை செஞ்சுருக்கேன், எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்ல ஒரு சாதனையும் இல்லை.
அப்படி பேசக்கூட துப்பு இல்லாததுனால இனிமேல் செய்ய போகிறோம். அந்த 10 வருஷம் வந்து செஞ்சு கிழிச்சிட்டாங்க இல்லையா, அதனால் இனிமேல் நாங்கள் செய்ய போகிறோம். எத்தனை வருஷத்துக்கு? இன்னும் 1000 வருஷத்துக்கு செய்ய போகிறதுக்கான அடித்தளத்தை போட போகிறாங்களாம். அதுக்கு இப்போ ஓட்டு போடுதுன்னு கேட்குறாங்க. 1000 வருஷத்தில் யார் இருப்பாங்க, யார் போவாங்க? அடுத்த 5 ஆண்டுகளில் உருப்படியாக என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்ல உனக்கு வந்து வக்கு இல்லை, சொல்ல உனக்கு சிந்தனையில் எதுவுமே இல்லை. அந்த அந்த லட்சணத்தில் இன்னும் 1000 வருஷத்துக்கு என்ன செய்ய போகிற? இது என்ன மன்னராட்சியாக நடக்குது? மக்களாட்சி, ஜனநாயகம், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு பெருமை சொல்லுகிற இந்த நாட்டில் இந்த மோடி எந்த அளவுக்கு பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை மக்கள் மத்தியில் விதைக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் யோசித்து பார்க்கணும். இது தேர்தல் நேரம், தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. நம்ம எலெக்ஷனில் ஓட்டு போட ஹார்ட்லி 1 மந்த் தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் தேர்தலில் வாக்களிக்க இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. இந்த 1 மாத காலத்தில் நாம் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன. மதச்சார்பான மதவாத சக்திகளுக்கு இந்த மண்ணில் இடம் கிடையாது. ஏழை மக்களை விரோதிகளை பார்க்குறாங்களே, அவங்களுக்கு இந்த மண்ணில் இடம் கிடையாது. எந்த வகையிலும் இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிடக்கூடாது, நல்லதே நடக்கக்கூடாது. எவ்வளவு பாதித்தாலும் இவங்களுக்கு ஒரு ரூபாய் கூட வந்து இவங்களுக்கு உதவியாக தரக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கொள்கையாக வச்சிருக்கிற இப்போ நடக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தொடரக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லோருமே தெளிவாக இருக்கணும். நாடு முழுக்க இந்த எண்ணம் வந்து மெல்ல மெல்ல வந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் இது என்றைக்குமே இருக்குது. ஆனால் அது இல்லை அப்படிங்கிற மழுங்கடிக்கிறதுக்காக வந்து இங்கே பல்வேறு நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தேர்தல் கணிப்புன்ற பேரில் வந்து தங்கள் எண்ணங்களை மீடியா மூலம் இவர்கள் திணித்து கொண்டிருக்கிறார்கள். மோடிக்கு 400 இடம் கிடைக்கும், 405 இடம் கிடைக்கும்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இந்தியா முழுக்க நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து நம்முடைய வேண்டுகோள். காரணம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இங்கே அதனுடைய லட்சணம் என்ன, இங்கே எப்படி ஜெயிப்பாங்கன்ட்டு. ஆனால் வட மாநிலங்களில் பெருமளவு வந்து இவங்க தட்டி தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து திரும்ப பொய்யான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது வட மாநிலங்களில் ட்ரெண்டுங்கிறதே ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியினுடைய இந்த இப்போதைய அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் தான். இப்போ அதுக்கு தான் அங்கே பெரும் வரவேற்பு இருக்குது. இது எங்கே இந்த 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 மாதிரியான விஷயங்கள் வைரலாக பரவி மக்கள் மனசு மாறிடுமோ அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தேர்தல் கணிப்புகள்ன்ற பேரில் ஒரு தங்கள் கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் விதைக்கிறதுல மும்முரமாக இருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்த தேர்தல் கணிப்பும் அந்த மாதிரி தான். மோடி அண்டு பாஜக அரசுக்கு 400 சீட் கிடைக்கின்றது மிகப்பெரிய அபத்தம். அவர்கள் அதை சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் மக்கள் உண்மையில் என்ன நினைக்கிறாங்கன்றத இந்தியா முழுக்க உள்ள பத்திரிகையாளர்கள், நடுநிலை பத்திரிகையாளர்கள் நன்கு அறிந்திருக்கிறாங்க. அவங்க பல்வேறு ஊடகங்களில் உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வராங்க. மக்கள் எந்த காரணத்துக்காகவும் இந்த பொய்யான பரப்புரைகளில் வந்து மயங்கிடக்கூடாது. பாஜக இப்போது செய்வது முழுக்க தங்களுக்கு அடிமையாக உள்ள மீடியாக்கள் மூலம் ஒரு விஷம பிரச்சாரத்தை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பொய்களை மட்டுமே பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிற அத்தனையும் பொய்கள் தான் என்பதை மக்கள் தெளிவாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். மோடி அரசும் சரி, அவரது பரிவாரங்களும் சரி, நாடு முழுக்க இப்பொழுது பொய்களை வந்து ரொம்ப வலுவாக பரப்புவதில் குறியாக இருக்காங்க. இந்த பொய்களை ஒருபோதும் நம்பாதீங்க. உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத படிங்க, உண்மை என்னங்கிறத பாருங்கள். நீங்கள் பார்த்த பிறகு நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீங்க. நிச்சயமாக அது இந்த அரசுக்கு சாதகமாக ஒருபோதும் அமையாது.